தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. யோபு 1 அதிகாரம் 7 வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? இங்குதான் நான் நிறுத்த விரும்புகிறேன். சாத்தான் எந்த ஒரு இடத்திலும் சொல்லவில்லை, நான் யோபுவை பார்த்து இருக்கிறேன், யோபுவின் மேல் கண்ணோக்கமா இருக்கிறேன் என்று. அவன் சொல்லுகிறான் தேவனிடத்துல, நான் பூமி எங்கும் தான் சுற்றித் திரிகிறேன். ஆனால் தேவன் பார்க்கிறார், நீ யோபுவின் மேல் கவனம் வைத்திருக்கிறாய். சோ கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறவராய் இருக்கிறார். அப்ப அவர் ஒரு சாட்சியை சொல்லுகிறார். உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன்மாய் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செலுத்த விரும்பினால் தேவன் உங்களில் பிரியப்பட்டு இருக்க வேண்டும். தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியம். தேவன் என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்? என்னை குறித்து நானே சாட்சி சொன்னால் அந்த சாட்சி மெய்யா இருக்காது. இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லுகிறார். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார், அவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார். ஒருவேளை நாம சொல்லலாம், அவர் குமாரன்ங்க, வானத்திலிருந்து வந்தவர், அவரை பத்தி சாட்சி சொல்லலாமே. ஆகவேதான் நமக்கு யோபுவின் புத்தகமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோபு வானத்திலிருந்து குதித்து வந்தவர் அல்ல, யோபு பாவம் இல்லாமல் பிறந்தவர் அல்ல, யோபு நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தவர். இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள யோபுவினுடைய வாழ்க்கையை எடுத்து சாத்தானிடத்திலே தேவன் பேசுகிறார். அவனை போல ஒரு மனிதன் பூமியிலே இல்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனிதனுக்கு தான் அவ்வளவு உபத்திரவம் வந்தது. ஏன் அப்படிப்பட்ட மனிதனுக்கு அவ்வளவு உபத்திரவம் வந்தது என்று சொன்னால், அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்பதை தேவன் சாத்தானுக்கு மட்டுமல்ல நமக்கும் காண்பித்துக் கொடுக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும் என்று நாம் கேட்கிறோம். நம்மளுடைய கேள்விகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? நிறைய பேருடைய வீட்டுல பிள்ளைகள் இருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தால், அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் நல்லா இருந்தா எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். நாளைக்கு சொத்து எழுதி வைக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால அவங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போவோம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். ஆனா அவர்கள் மூலமா ஏதாவது வருமானம் இல்லை என்று சொன்னால் இவர்கள் உண்மை முகம் கூட வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. எல்லாரையும் சொல்லவில்லை, சிலரை சொல்லுகிறேன். அப்ப நாம ஒருத்தருக்கு கீழாக இருக்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பா ஏதோ கீழ்ப்படிஞ்சு இருக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக கூட கீழ்ப்படிந்து இருக்க முடியும். ஆனால் பூமியில இவனைப் போல உத்தமன் ஒருவனும் இல்லை, எனக்கு கீழ்ப்படுகிற பயந்து நடக்கிற ஒருவனும் பூமியில இவனைப் போல ஒருவனும் இல்லை என்று சொன்னால் அதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, அடுத்து யோபுவின் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் அதுக்கு ஆதாரம். எனக்கு அன்பானவர்களே, நாம இன்னைக்கு தேவனிடத்துல எப்படிப்பட்ட சாட்சியை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம்? உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரு மதத்தை வைத்துக் கொண்டு திரிகிறார்கள், ஒரு தேவனை பிடித்துக் கொண்டு திரிகிறார்கள். 10-11 அவங்க நம்மளையும் பார்த்து அப்படித்தான் சொல்றாங்க. நீங்களும் 10-11 நீங்களும் ஒரு தேவனை பிடித்துக் கொண்டு திரிகிறீர்கள். நாங்கள் இங்கு இவர்களை வழிபடுகிறோம், நீங்க அங்க அவர்களை வழிபடுகிறீர்கள். பட் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் மார்க்கங்களும் இந்த உலகத்திலே மனிதனுக்கு எல்லாவற்றையும் வாக்களிக்கின்றன. உண்மையான தேவன் மாத்திரம்தான் தன்னை வெளிப்படுத்துகிறார், தான் யார் என்பதை காண்பிக்கிறார். நான் உண்மையான பிதாவை அறிந்து கொண்டு அவரை தெரிஞ்சுக்கிட்டேன்னா போதும், அந்த பிதாவுக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் செல்லுகிறேன். That's a evidence. அதுதான் ஆதாரம். இந்த கிறிஸ்டியானிட்டி, இந்த சத்தியத்தை தான் இன்றைய காலகட்டத்திலே சாத்தான் மறைத்திருக்கிறான். அவன் களவாடி இருக்கிறான். அவன் சொத்துக்களை களவாடவில்லை, நம்மளுடைய பணங்களை களவாடுகிறதுனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் களவாடியது தேவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை களவாடி இருக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேன் என்கிற அந்த எண்ணத்தை மாற்றி இருக்கிறான். யோபு சன்மார்க்கன். எப்போது சன்மார்க்கன்? யோபு தேவனுக்கு பயந்து நடப்பான். எப்ப வரைக்கும் பயந்து நடக்க முடியும்? யோபு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார். எப்ப வரைக்கும் கீழ்ப்படிந்து நடப்பார்? அதற்கென்று ஒரு எல்லை கோடு இருக்கிறதா? யோபுவின் வாழ்க்கையில கஷ்டம் வந்துருச்சுன்னா கீழ்ப்படிய மாட்டார். யோபுவின் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் கீழ்ப்படிய மாட்டார் என்று சாத்தான் பேசும் பொழுது தேவன் அதை இல்லை என்று நிரூபிக்கிறார். இது தேவனுக்கு பிரியமான ஒரு சாட்சி. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சாட்சி. இந்த சாட்சி தான் தேவனுக்கு ஆராதனையா இருக்கிறது. நீங்கள் தேவனை ஆராதிக்க விரும்பினால், இங்கு யோபு தேவனை பார்த்து நல்லவர், வல்லவர், போதுமானவர், அதிசயமானவர் என்று சொல்லுகிறது தேவனுக்கு எந்த விதத்திலும் பெரிதாய் அவரை அசைத்து விடாது. தேவன் யோபுவை பார்த்து பேசும்படிக்கு, தேவன் யோபுவை பார்த்து இவர் இப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லும்படிக்கு யோபுவின் வாழ்க்கை இருந்தது. அதுதான் ஆராதனை. இந்த ஆராதனையை இன்றைக்கு சாத்தான் களவாடி விட்டான். ஆராதனை என்று சொன்னாலே ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து பாடல் பாடுவது என்ற ஒரு எண்ணத்தை நமக்குள் உருவாக்கி விட்டான். ஆராதனைன்னு சொன்னாலே
கரங்களை தட்டுதல், அல்லேலியா சொல்லுதல் என்ற எண்ணத்தை என்னில் உருவாக்கி விட்டான். இதையெல்லாம் நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் என்னை பற்றி எந்த சாட்சியும் சொல்ல முடியாவிட்டால், நான் அல்லேலியா சொல்லுகிறதுனாலேயோ, ஆமென் சொல்லுகிறதுனாலேயோ, கரங்களை தட்டுகிறதுனாலேயோ, ஸ்தோத்திரம் செலுத்துகிறதுனாலேயோ என்ன பயன்? ஒருவேளை சாத்தானே தேவனை ஸ்தோத்தரித்தால் தேவனுக்கு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. அருவருப்பா இருக்கும். என கண்பானவர்களே, வாரம் முழுவதும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தேவன் மட்டுமல்ல, சாத்தானும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அதையும் சேர்த்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை சாத்தான் என்னை பற்றி ஒரு குற்றம் சுமத்துகிறான் தேவனிடத்துல போய், இந்த மனிதன் சரியில்லை, மனைவியோடு தகராறு செய்யக்கூடியவனா இருக்கிறான், மனைவி சரியில்லை, கணவனோடு எப்பொழுதுமே தகராறு செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க, வேலையில ஒழுக்கம் இல்லை, படிக்கிற இடத்துல சாட்சி இல்லை, இப்படி என்னை பற்றிய சாத்தான் தேவனிடத்துல ஒருவேளை குற்றம் சொல்லும் பொழுது தேவன் பிரதிபலனாய் என்ன சொல்லுவார் என்று மாத்திரம் நீங்கள் யோசித்து பாருங்க. கூடுதலாய் அவன் இன்னொன்றையும் சொல்ல முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவன் காலையில எழுந்து தேவனை ஆராதிக்க வேற வந்து விடுகிறான். ஆண்டவரே, எனக்கு அன்பானவர்களே, இது தேவனுக்கு அவகீர்த்தியை உண்டு பண்ணுமா? இல்ல அந்த இடத்துல நீ சொல்லுகிறது தவறு என்று தேவனால் சொல்ல முடியுமா? That's a worship. இது எப்படிங்க ஆராதனையா இருக்க முடியும் என்று நீங்க நினைக்கலாம். தேவனுக்கு இது புகழ்ச்சியை கொண்டு வரும். தேவன் தன்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கும் பொழுது அதிலே அவர் மகிழுகிறவர்களா இருக்கிறார், அதிலே சந்தோஷம் கொள்ளுகிறவரா இருக்கிறார். ஈவன் நம்ம யோவான் இப்படியாக எழுதுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறதை கண்டு நான் சந்தோஷமா இருக்கேன், என் பிள்ளைகள் கார்ல போறதை பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷம்தான். ஆனால் அந்த சந்தோஷம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கலாம், தீவிரவாதிகளுக்கும் கிடைக்கலாம். அதல்ல மெய்யான சந்தோஷம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள், அதுதான் சந்தோஷம். எனக்கு அன்பானவர்களே, நமது பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நாம் சத்தியத்திலே நடக்கிறது தேவனுக்கு அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஒரு பாவி பரலோகத்துல மனம் திரும்பும்போது சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியவனா இருக்கிறான். ஒரு மனம் திரும்புதலே பரலோகத்திலே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் என்று சொன்னால், நாம் கர்த்தருக்கு உண்மையாய் நடக்குதல் பரலோகத்துல எந்த அளவுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். கர்த்தரை நீங்கள் எங்கெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்கள். இதுதான் சரியான ஆராதனையா இருக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிலே கர்த்தரை சந்தோஷப்படுத்தினார்? அவருடைய வாழ்க்கை முழுவதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்தார். பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றியவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்கள். பிள்ளைகளாக பின்பற்றுகிறது அல்ல, பிரியமான பிள்ளைகளாய் பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்கள். தேவனுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் பிரியமான பிள்ளைகள் குறைவாக இருக்கிறார். நாம பிள்ளைகளாய் இருப்பதற்கே நாம அந்த அளவுக்கு ஒன்றும் செய்யவில்லை. தேவனை விசுவாசித்தோம், அவர் என்னை பிள்ளையாய் மாற்றிக்கொண்டார். அதிலே நாம் சந்தோஷப்பட்டு அமைதியா உட்கார்ந்துட்டோம். இல்ல, நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும். பிரியமான பிள்ளையாய் மாறுங்க. யோபு தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் இருந்திருப்பார். தீமோத்தேயு, பவுல் இவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்திருப்பாங்க. இன்னும் எத்தனையோ பேர் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்திருப்பாரு. ஆனால் இன்றைக்கு நான் பிரியமான பிள்ளையா இருக்கேனா? அதற்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு உதாரணமாய் காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிரியமான பிள்ளையாய் வாழ்ந்தார். எப்படி பிரியமான பிள்ளையாய் வாழ்ந்தார்? நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அதான் ஒப்பு கொடுத்துன தன்னை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுப்பதுதான் சுகந்த வாசனை காணிக்கை என்று போடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல அந்த சுகந்த வாசனையான தூப வர்க்கத்தை கையில எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார்கள். அது ஒரு அடையாளமாய் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ஏதாவது தூப வர்க்கத்தின் பொருள் தவறாய் போட்டுவிட்டால் ஆண்டவர் அவர்களை அடித்தார். அந்த நறுமணம் மாறினால் ஆண்டவர் அடித்தார். அந்த அளவுக்கு அந்த நறுமணம் நான் சொன்ன பொருள்களால் மாத்திரமே உண்டாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த தூப வர்க்கம் சரியாக இருக்க வேண்டும், அதனுடைய நறுமணம் சரியாய் வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் தூப வர்க்கம் போட்டுட்டு உள்ள வர தேவையில்லை. நீங்களும் நானுமே தூப வர்க்கமா இருக்கிறோம். அதுதான் வசனம் சொல்லுகிறது. அதுல ஏதாவது குறைபாடு இருந்தால் அன்றைக்கு ஆண்டவர் நிழலாய் காண்பித்தார். அதுல தவறான ஒன்றை போட்டா நான் அடிப்பேன் என்று சொன்ன முதல் ஆசாரியனுடைய பிள்ளைகள் செத்தார்கள். 2 பிள்ளைகளும் செத்தார்கள். தேவன் ஒரு அடையாளமாய் நமக்கு காண்பிக்கிறார். இன்றைக்கு நாம் சுகந்த வாசனையா தேவனை ஆராதிக்க முடிகிறதா அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையே சுகந்த வாசனையா இருக்கிறதா யோசிப்போம். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த அன்பு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உதவுகிறது. இந்த அன்பு தேவனுடைய பரிசுத்தத்திலே நம்மை நடக்க உதவுகிறது. இந்த அன்பு சக மனிதர்களிடத்துல நமக்கு சரியான சாட்சியை பெற்றுக் கொள்ளுகிறது. இந்த அன்பு ஆத்தும ஆதாயம் செய்வதிலே அந்த அன்பு முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது. எல்லாம் அழிந்தாலும் இந்த அன்புக்கு அழிவே இல்லை.
நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நான் தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு அவரால் ஆளுகை செய்யப்படுகிறேன். நம்மளுடைய ஆராதனை தேவனை உண்மையாய் நேசிக்கிறதிலே இருந்து ஆரம்பிக்கட்டும். அந்த நேசம் எந்த சூழ்நிலையிலும் இருக்கட்டும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து கடைசி வரை பிதாவை நேசித்தார். சிலுவையில எனக்காக பரிகாரமாகிய பலியாய் மாறினார். ஆனாலும் ஒரு இடத்துல கூட அவர் தனக்கென்று யோசிக்கவில்லை. பிதாவை அவர் எந்த ஒரு இடத்திலும் தவறாய் நினைக்கவில்லை, தூஷிக்கவில்லை, விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. நமக்கு முன்மாதிரியாய் நின்றார். இதுதான் சரியான ஆராதனை. அன்பானவர்களே, அதே சிந்தையோடு இந்த காலை வேளையில தேவனை ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.